ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ராக் நைட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ராக் நைட்டி வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ராக் நைட்டியோட கட்டிங் வந்து இதுதான். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ராஸ் பீஸை வந்து ஜாயின் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து க்ராஸ் பீஸ் ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் போட்டதுக்கு பிறகு ஒரே ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து நான் ஜாயின் பண்ணுறதை நான் காமிக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தால சைடு ரோப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க இந்த சைடு ரோப் பார்த்திங்கன்னா ஜாயின் போடுறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சைடு ரோப் வந்து ஜாயின் போடுறது மாதிரி தான் வரும் அப்படின்னு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். பட் வந்து உங்களுக்கு எந்த ஜாயிண்ட்டும் போடாமல் சிங்கிள் பீஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டி மெட்டீரியல் வாங்கும்போது ஒரு 3.25 மீட்டர் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் போட வேண்டியது வந்து வராது. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு 3 பீஸ் வந்து ஜாயின் போடுறது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் ஜாயின் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்தால் நம்ம இந்த ரெண்டையும் திருப்பியும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு 3 இன்ச்சு சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரியே வந்து இப்போ இதில் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கூட நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கலாம். பட் இப்போ எனக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறதுனாலைக்கு தான் நான் இந்த மாதிரி வச்சு ரோப் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 சைடு ஓரத்தில் நான் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சைடு கீழேயும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த ரோப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒரு சைடில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 சைட்லேயுமே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் இருக்கக்கூடியதை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி லூப் டேனர் வச்சு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி தான் வந்து திருப்பணும். பட் நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு லூப் டேனர் எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி பின் கூட யூஸ் பண்ணி எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் பின்னை வந்து நம்ம எண்டில் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிவிட்டு அது உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பின்னை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ரைட் சைடு வந்து வெளியில் வந்துடும். இதில் நம்ம 3 சைடும் ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறதுனாலேக்கே நம்ம திருப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே இது நீங்கள் லூப் டர்னர் வச்சு பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து ரைட் சைடு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பின் பண்ணும்போது பின் வந்து ராங் சைடில் தான் நம்ம பின் பண்ணியிருக்கிறதுனாலேக்கே ராங் சைடில் தான் வந்து பின் வந்து இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பின்னை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், பின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளாடியே வந்து பின்னை லாக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பின்னை மட்டும்தான் வந்து உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து திருப்பி எடுத்துட்டோம். இப்போ பின் வந்து உள்ளாடி தான் இருக்குது. ஸோ உள்ளாடி இருக்கக்கூடிய பின்னை நீங்கள் வந்து நம்ம உள்ளே வந்து லாக் பண்ணி தான் பின் வந்து வச்சுருப்போம். அந்த இப்படியே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க பின்னை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னை வந்து நம்ம லாக் பண்ணி இருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ உள்ளேருந்து அப்படி வெளியில் எடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த பின்னை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னை வெளியில் உருவி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பின்னை வெளியில் எடுத்ததுக்கு பிறகு இப்போ நான் வெளியில் வந்து எடுக்கிறேன் பின்னை. ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்கள்கிட்ட லூப் டர்னர் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடுங்க. ஸோ இப்போ நம்ம பின் மட்டும் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தான் வந்து பின்னை வந்து வெளியில் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த கார்னரை ஷார்ப் பண்ணி விடணும். அதுக்காக நான் லூப் டர்னரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி குத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த கார்னர் எட்ஜு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணதுக்கு பிறகு இதை அயர்ன் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சைடு ஓரத்தையெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இதை அயர்ன் பண்ணாததுனாலேக்கு இப்போ நான் வந்து இந்த சைடு ஓரத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து நான் சைடில் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதுலேயும் வந்து இதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறேன். பட் இந்த ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக போடணும்னு தேவையில்லை. நீங்கள் அயர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடும் வந்து ரோப் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. அடுத்தால இப்போ நம்ம காலரும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ காலரில் ஃபஸ்ட்டு வந்து 2 பீஸ் எடுத்துடுங்க. 2 எடுத்துட்டு ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் எப்படி வந்து நம்ம தையல் போடுறனோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. இதில் நீங்கள் தையல் போடும்போது பார்த்து கரெக்டாக தையல் போட்டு எடுக்கணும். நீங்கள் 1/4 இன்ச்சி சைஸில் தையல் போடுறீங்க அப்படின்னா 2 சைடு காலர் நம்ம ரெடி பண்ணும்போதும் அதே 1/4 இன்ச்சி சைஸில் தான் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு பதிலாக 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபைனலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 சைடு காலர்லேயும் வந்து கொஞ்சம் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு பிறகு லைட்டாக அங்கங்கே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்ப வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக திருப்பி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். இதில் நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது நல்லா கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி காலர் நெக் வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பாஞ்சு சீட் மாதிரியும் கிடைக்கும். நீங்கள் அது வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிக்கக்கூடியதை நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். பட் இந்த ரவுண்ட் ஷேப் அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாது, கிளியராக கிடைக்கும். இதில் நான் வந்து வெறும் கிளாத் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிச்சிங் வந்து போடும்போது இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் வச்சு அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய காலர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய காலரையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதை வந்து நம்மளுடைய நெக் பார்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நான் கட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் நம்ம வந்து காலர் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு மேலேயும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் காலர் வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஷோல்டரில் இருந்து வந்து வச்சு பண்ணுவோம். அதிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஷோல்டரில் நான் கொஞ்சம் கீழே வந்து வச்சு தான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் காலரை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்டில் வந்து காலர் ரெடி பண்ணதுக்கு பிறகு பேக் பார்ட்டை எடுத்து ஷோல்டர் வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுலேயும் வந்து நான் ஒரு 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறேன். ஸோ இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்கு வந்து நம்ம க்ராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த க்ராஸ் பீஸ் யூஸ் பண்ணி தான் நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ க்ராஸ் பீஸில் வந்து எண்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சி சைஸில் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். நான் ஸ்டிச்சிங் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சி சைஸில் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணியிருப்பேன். அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்ததுக்கு பிறகு உள்ளாடி வந்து ஒரு லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு ஓரத்தில் வந்து ஒரு தையலும் 1/4 இன்ச்சி தள்ளி உள்ளாடி ஒரு தையலும் போட்டுட்டோம் அப்படின்னா நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தால ஒரு 1/4 இன்ச்சி சைஸில் வந்து திருப்பியும் வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைப்பிங் வந்து ஃபுல்லாக வந்து பதிஞ்சால் நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். அதுக்காக இந்த 1/4 இன்ச்சுக்கு கேப்பு விட்டு நம்ம வந்து திருப்பி தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நெக் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு அடுத்தால ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நார்மலாக நம்ம சென்டரில் இருந்து தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். பட் இது வந்து பஃப் ஸ்லீவ்னால் வந்து நம்ம எண்டில் இருந்தே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் போட்டு எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக வரும்.
ஸோ அதுக்காக நான் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் இருந்தே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் போட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 or 7 இன்ச் வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்லீவில் இருக்கக்கூடிய அந்த நாச்சும் அந்த ஷோல்டர் ரெண்டும் வந்து சேமாக வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்குள்ளாடி எவ்வளோ ஃப்ளீட் வருதோ அந்த அளவில் ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதில் நான் இதில் பண்ணியிருக்கிறது மாதிரி பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளீட் எடுத்துருக்கிற அந்த ஹாஃப் வரைக்கும், அதாவது அந்த ஷோல்டர் பகுதி வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தாலே ஒரு 4 or 5 ஃப்ளீட் வந்து நீங்கள் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ஸ்லீவோட எண்டும் நம்ம வந்து அந்த பாடி பார்ட்டோட எண்டும் கரெக்டாக இருக்குதான்னு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறது வரைக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ளீட் எடுத்துகிட்டு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளீட்டு வந்து இந்த பஃப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து 1 டைம் தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி 1 டைம் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வந்து போட்டதுக்கு பிறகு திருப்பி இனி ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து மிஷினில் வச்சே வந்து ஃப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ளீட்டை வந்து நம்ம தனியாக வந்து ஸ்லீவில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பாடி பார்ட்டில் அந்த ஸ்லீவ் பார்ட்டில் இதில் வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 ட்ரிப்பு வந்து ஸ்லீவுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால ஸ்லீவோட பாட்டத்துலேயும் நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு விடுவீங்களோ அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி வைங்க. ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வச்சு எலாஸ்டிக் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது எலாஸ்டிக்கை நல்லா இழுத்துட்டு தான் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். இப்போ நான் இதில் வந்து எலாஸ்டிக்கோட ஓரத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம போட்டு முடித்ததுக்கு பிறகு இனி ஒரு சைட்லேயும் ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரில் வரது மாதிரி வரணும் அப்படின்னா எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த சைட்லேயும் முடிக்கும் போதும் அதே மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணுவோம். அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல எலாஸ்டிக் வைக்கணும்னு தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே வந்து எலாஸ்டிக் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஸ்லீவோட பாட்டத்தில் வந்து நான் ஒரு 1/4 இன்ச் சைஸில் தான் நான் விட்டுருக்கேன். நீங்கள் 1 இன்ச் வரைக்கும் வந்து நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கு பிறகு எலாஸ்டிக் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து லென்த்தாக வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் சைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பாட்டத்தில் விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எலாஸ்டிக்கை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 1/4 இன்ச் சைஸில் தான் வந்து பாட்டத்தில் நான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து எலாஸ்டிக்கில் 2 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம நைட்டிக்கு வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இதே மாதிரி இனி ஒரு ஸ்லீவும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. நம்ம இந்த மாதிரி 2 ஸ்லீவும் ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் கீழே வந்து ஃப்ரில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ஃப்ரில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரில்லுக்காக நம்ம 4 பீஸ் கிளாத் வந்து நம்ம எடுத்துருந்தோம். அதில் 2 பீஸ் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு அந்த லென்த்து வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் கிளாத்தை வந்து 1 பீஸ் கிளாத்தை வந்து ஜாயின் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்டில் வச்சு அட்டாச் பண்ணி எடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே வந்து மார்க்கிங் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த சைட்லேயும் ஒரு மார்க்கிங், அதே மாதிரி பேக் சைட்லேயும் வந்து ஒரு மார்க்கிங். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 மார்க்கிங் வந்து நம்ம பண்ணியிருப்போம். நம்ம ஃப்ரில்லில் வந்து எப்படி 3 மார்க்கிங் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் பாடி பார்ட்டையும் எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து நீங்கள் 3 மார்க்கிங் வந்து நம்ம பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது நமக்கு ஃப்ளீட் வந்து அந்த கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்கிங் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் பாடி பார்ட்லேயும் சென்டராக வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சென்டர் மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த சென்டரில் இருந்து இப்போ திருப்பியும் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தால இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டும் இதுலேயும் வந்து 2 மார்க்கிங் வந்து பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு ஃப்ரில்லில் இருக்கக்கூடிய சென்டர் மார்க்கிங்கும்
நம்ம பாடி பார்ட்டில் இருக்கக்கூடிய சென்டர் மார்க்கிங்கும் ரெண்டாக வந்து இந்த மாதிரி சேமாக வந்து வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி சேமாக வச்சுட்டு இதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரில்லையும் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கிங்கும் அந்த பாடி பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கிங்கும் ரெண்டும் சேமாக வச்சுட்டு இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரில் அந்த பார்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு நிறைய இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் தான் நம்ம ஃப்ளீட்டு வந்து கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி தான் வந்து இதில் ஃப்ளீட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ளீட் வந்து எல்லா சைடுமே வந்து ஈவனாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கும்போது இப்போ ஃப்ரில்லும் பாடி பார்ட்டும் வச்சு நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஜாயின் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளீட் வந்து 1 இன்ச்சு தள்ளி தான் வந்து ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஃப்ளீட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தால இருந்து தான் வந்து நான் ஃப்ளீட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளீட் வந்து நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்போம் ரெண்டுலேயுமே, அதாவது ஃப்ரில்லே மார்க்கிங் பண்ணியிருப்போம், பாடி பார்ட் அதிலே மார்க் பண்ணியிருப்போம். 2 மார்க்கிங்கும் நீங்கள் பின் பண்ணியே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கிறது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிஷினில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தனியாக வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் வச்சு அடிக்கும்போது ஈஸியாக குயிக்காக வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிஷினில் வச்சே வந்து நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. இந்த ஃப்ராக் நைட்டியோட மார்க்கிங் அண்டு கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃப்ராக் நைட்டி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரில்ல வந்து நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பாடி பார்ட்லேயும் ஒரு மார்க்கிங், அந்த 2 மார்க்கிங் இந்த மாதிரி சேமாக வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி சேமாக வந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த ஃப்ளீட்டோட அந்த சைஸ் வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ளீட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து ஜாயின் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு தையல் தான் இதில் போட்டிருக்கோம். திருப்பி 1 டைம் கூட வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ட்ரிப் போடும்போது நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளீட்டும் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரில் வந்து வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரில்லும் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயுமே வந்து ஃப்ரில் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு நம்ம சைடு ஓரத்தை வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ரோப்பு வந்து வைப்போம். ஸோ ரோப்பு வந்து உங்களுக்கு நம்ம இடுப்பு சைஸில் இடுப்பு அந்த பார்ட்டில் தான் வந்து நம்ம வந்து ரோப் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 14 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடு உள்ளாடி வர்றது மாதிரி வச்சுட்டு இப்போ சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து ரோப்பை வந்து அதில் வச்சுட்டு பின் பண்ணி வச்சுடுங்க. ஸோ பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி தான் வந்து இனி ஒரு சைட்லேயும் வந்து நீங்கள் ரோப்பை வந்து கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு பிறகு சைடை வந்து ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ஜாயின் போட்டு எடுத்தாச்சுது. ஸோ இனி ஒரு சைடில் நீங்கள் ஜாயின் போட்டதுக்கு பிறகு கீழே வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி கீழே ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டி ஃபுல்லாகவே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இந்த நைட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதனுடைய ஃபைனல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நைட்டி ஃபீலே இல்லாமல் ஒரு ஃப்ராக் மாடல்லே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாடல் நைட்டி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நைட்டி மாடல் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நைட்டி வந்து உங்களாலையும் ஸ்டிச் பண்ண முடியும்.
ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.